ஹாய் ஹலோ சட்டுன்னு ஸ்வீட்டாக ஒரு தேங்காய் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்கு போகலாம். 4 தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்து எடுத்தாலே போதும். அது பின்னாடி தோல் இருக்கு இல்லையா, அது சீவி எடுத்துருங்க. இல்லைன்னா அது போட்டு ஒரு மாதிரி கலராக இருக்கும். பின்னாடி தோல் சீவுறது மட்டும்தான் கஷ்டம், மற்ற எல்லாமே ஈஸி தான். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான ஏலக்காய் 3 போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான எவ்வளோ ஸ்மெல் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்படி இருந்தால் தேங்காய் பருப்பு செய்ய நல்லாயிருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில். இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி மொத்தமாக இருந்தால் அடி பிடிக்காது. இந்த மாதிரி தாச்சி எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நிறையாவே ஊற்றுங்க, அப்போ தான் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அப்போ கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். நம்ம நெய் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொட்டெல்லாம் அரைச்சி வச்சது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறுங்க. நல்லா நெய் எல்லா தேங்காயிலையும் படுற மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் ரோஸ்ட் ஆனால் தான் வீணாக போகாமல் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு 2 நாள்லேயே வீணாக போயிடும், ஒரே நாளில் கூட வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எல்லா இடத்துலையும் நெய் போடுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. மீதி இருக்கிறதையும் கொட்டி கிளறிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கிட்டு நம்ம மறுபடியும் கிளறிக்கிட்டே இருங்க. நல்ல கிளற தான் நம்மளுக்கு நல்ல பருப்பி ரொம்ப நாள் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு வீணாக போயிடும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும். கைவிட்டுறாதீங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமே வச்சிடாதீங்க, மெதுவாகவே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே மெல்ட் ஆகும். சர்க்கரை போட்டோம்னா அந்த ஹீட்டில் அப்படியே மெல்ட் ஆகி இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ தான் சேஃப் நல்லா கிடைக்கும், ரொம்ப நாளும் இருக்கும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? கிளறிக்கிட்டே இருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த சேஃப் வரும் இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஒரு மாதிரி உதிரியாக வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னைய மாதிரி உதிரியாக வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், நான் கட் பண்ண போது எனக்கு ஒரு மாதிரி உதிரியாக வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வரும். ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும்.